நான் என்ன மெசேஜ் கேரி பண்றேன்னா சார் கிட்ட இருந்து ஒரு மாதிரி அடுத்தவங்க சொல்றது கேட்காம நம்மளே என்ன பண்ணோம்னு நினைக்கிறோமோ அதை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஆஃபீஸ்ல கூட பாஸ் இருந்தாங்க, ஆமா ஆமான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பேசக்கூடாது அப்படின்ட்டுலாம். ஸோ என்னோட தப்பு எதுல இல்லையோ நான் இல்ல அது என் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்னோட கொலீக்ஸ் தான் சொன்னாங்க, நீ அப்படி சொல்லிக்க கூடாது, அவர் ஜெனரல் மேனேஜர், அவர் என்ன சொன்னாலும் நீ அந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், நான் சொன்னேன் அது என் பிரச்சனை இல்லை, அது என் தப்பு இல்லை அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி ஐயோ நம்ம பண்ணது சரியா தப்பா அப்படின்னுச்சு. சரி சார் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க உங்க டெசிஷன் எடுக்கணும். ஓகே நான் பண்ணது கரெக்ட். When I was not wrong, I tried to prove myself that I'm not wrong. So thank you so much sir, class was very good. This work is not a new thing. He has taken positive இருக்கணும். அப்புறம் fear எப்படி ஓவர்கம் பண்ணணும்னு கத்துனேன். Thank you so much. ஒரு வின்னர் ஆகணும்னா அதுக்கு நம்ம தான் மெயின் காரணம். நம்ம ஒரு நல்ல இதோட மனசு வச்சு அதில் இறங்குனா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம ஜெயிப்போம், நம்ம தான் வின்னர் ஆகும். இதில் சார் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம பயந்து தான் நம்ம பின்னாடி ஆகிடும். எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி, ஒரு படத்துல இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் இருக்கட்டும், நம்மளே நம்ம கேவலப்படுத்துகிறோம். நம்மளே பார்த்து நம்ம பற்றி யாருன்னா என்ன நினைக்குவாங்க, நம்மளே கோயாயிடும். அதனால தான் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் முன்ன வரதுக்கு ஆகும். ஸோ இந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். மாதவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இங்கே இந்த கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி எல்லாருக்கும் என்னோட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சார் சொன்னார். டீம் ட்ராக் ஆர்ட் இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸாக இருக்கும், இல்லை நம்ம ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கும், எதுலேயுமே எப்படி வின் போகணுன்றது நீங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எங்களோட லைஃப்பில் எல்லா நிலையிலும் ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், ஃபேமிலி மேட்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த டீம் அட்டன் பண்ண இந்த கிளாஸ் அட்டன் பண்ண டீம் ஒரு வின்னிங் டீம் தான் நினைக்கிறேன். அதில் நானும் ஒரு பாத்திரம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வாட்டர் வரும் அச்சீவ்மெண்ட் அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். சார் கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க அப்படியே வின்னர்ன்றாங்க. நான் நிறைய இடத்துல தோற்றுருக்கேன் சொல்கிறேன். பட் எப்போ இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வின்னர் ஆகணும்னு. எல்லாத்துக்கும் ஜெயிச்சிருக்கேன். ஜெயிச்சா புதுசாக இருக்குமே ட்ரை பண்ணேன். இன்னைக்கு எடுத்து எனக்கு அடுத்து ஃபர்தராக வின்னாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அவர் ரியலிஸ்டிக்காக எப்படி லைஃப் அப்ரோச் பண்ணுறது, ஃபியரை ஓவர் கம் பண்ணி எப்படி நம்ம புது என்விரான்மெண்ட், புது சரௌண்டிங்ஸில் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத சொன்னாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார் ஃபார் தட். அவ்வளோதான். Yes, the truth about fear and the importance of attitude. These two things I really take forward from this class. Thank you, sir. Guidance. இன்னைக்கு நான் இந்த மாதிரி கைடன்ஸ் இருந்தா நான் எப்படி சிந்திச்சிருப்பேன், நான் இன்னைக்கு எப்படி இருந்திருப்பேன் அப்படின்றது 1 hour யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டீ பிரேக் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி அட்லீஸ்ட் நான் சார் எனக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வெறும் நான் ஒரு டிசிஷன் எடுத்தா மட்டும் பொறுத்தாது, வெறும் ஃபைனான்சியல் ஒரு இது தேவைப்படும் சில வாட்டி ஃபார் த சப்போர்ட். இதை எப்படி எடுக்கணும்? ஒரு சப்போஸ் எனக்கு இந்த எஜுகேஷன் நீங்க பார்த்துதான் எனக்கு ஃபர்ஸ்ட் திங் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஏன்னா பசங்களுக்கு வெறும் பாடம் சொல்லி கொடுத்தா பத்தாது, அதோட சேர்த்து நிறைய கற்றுக்க வேண்டியது. இந்த லைஃப் அவங்க நல்லா வாழ வேண்டியதா இருக்கு. அது நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எங்க டியூஷனுக்கு வர்ற பசங்க 13th ரேங்க் வரா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 13th ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க. 40-45 மெம்பர்ஸ் கிளாஸ்ல 13th ரேங்க். அவனுக்கு ஏபிசிடியே தெரியாது சார். நேற்று அவனுக்கு ஏபிசிடி சொல்றாங்கன்னா அவனுக்கு ஏபிசிடி தெரியாது. எஃப்க்கு எஃப்க்கு அப்புறம் என்னன்னு யோசிக்கிறான். திஸ் 4th ஸ்டாண்டர்ட். ஸ்கூல்ஸ் எவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சிந்திச்சு ஒரு நல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சு நம்மளால ஆமா காசு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இதுக்கு மெயின் மோட்டிவேஷன் அவங்க நல்லா படிக்கணும். இந்தியா ஷுட் பி இந்தியா நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். ஏன்னா நிறைய கத்து கொடுத்துருக்கு இந்தியா. எனக்கு இந்த கொடுக்குற தன்மை அண்ட்
இந்தியா இஸ் த கண்ட்ரி விச் டீச்சர்ஸ் எவ்ரி திங். வேர்ல்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா தான். ஸோ இதை வந்து நான் சிந்திக்கும் போது இந்த கொஸ்டின் வந்து சார் லைக் ஃபைனான்சியலி வந்து சில டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த இது தேவைப்படும். அதை வந்து எப்படி எடுக்கணும், ஹவு ஷுட் பி ப்ரொசீட் ஃபர்தர் when it comes to financial. ஒரு இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அது ஃபைனான்ஸா ரொம்ப தேவைப்படுது. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அண்ட் வேலையில வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து இது சுவிட்ச் ஓவர் ஆகுறது எப்படி, சுவிட்ச் ஓவர் ஆகுறது கரெக்டா ராங்கா, இது வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய யூத்துக்கு இருக்கிற ஒரு கொஸ்டினை நான் வந்து அவங்களும் சார்பாக கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் இட் இஸ் மை பர்சனல் கொஸ்டின் ஆல்சோ. இதுக்கு வந்து உங்களுடைய ஆன்சர் எனக்கு இப்போ ஐ ரிக்வயர் an answer. Okay, right. இப்போ every step in our life we are at crossroads. When we face a crossroad, decision making becomes inevitable. ஒரு சந்திப்புல இருக்கிறீங்க, உங்களுக்கு வழி லெஃப்ட்லயும் போகலாம் ரைட்லயும் போகலாம். பட் நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும், லெஃப்ட்ல போலாமா இல்ல ரைட்ல போலாமா. ரைட்? சில சாய்ஸ் இருக்கும், ஒரு 4 ரோடு இருக்கும். அப்ப இன்னும் become words which I choose. So decision making is there in every step of our life, and we should know how to make decisions. Decisions generally are made with some elder person advice. We ask somebody at home, play the game, or some known people in that field, we ask their advice. Or we go by hunch. Or we go to temple, put some flower, right la unda adu, left la unda idu. This is a decision. Or we go to the Josiyar, Kundalini Josiyar, avarta jadhathai koduthu naan cheyyalama venama. This is not decision making. But while we have a scientific temper, we should follow scientific method of decision making. Right? Whenever a decision making comes in our life, it presupposes options. When there are 2-3 options, you make decision. If there is only one option, where is the need for decision making? So, you should have 3 options generally, and you should start evaluating the options in terms of the outcome you expect out of the decision. If I take the decision, what is your expectation outcome? You want profit, you want branding, you want peace, you want happiness, you want health. So these are the parameters. Okay, write down all the parameters. Right now the option 1, 2, 3, and start giving marks to each options against these parameters. Okay, now we have done it. Now in these parameters you give weightage, which is the most essential. Give 10 weightage. Which is the least essential? Give 1 weightage. So you take the weightage. This weightage multiplied by the score will be the value for that number. Add up all this. Now which is the topmost? Which is the second? And they are the ones where you make a decision. Right? And those two you discuss with some people who is very close to you. And take their opinion. Don't take their decisions. Take their opinion. And finally, you sleep with the 2 options. During sleep, decision will come to you and follow the decision. This is a very scientific way of approaching, using even the psychological issue. As I said, during sleep, decision will come to you. Because sleep is the time where God loves us, God is with us, God guides us, we get rejuvenated. So you will get something fresh, because most of the discoveries in science were made when the scientists were unconscious. They were not conscious of the problem. It just jumped into their mind. Then comes
I said attitude first. Second one is goal setting. You need to work out on goal setting as well. What are your goals? You may have family goals, you may have personal goals, you may have social goals. So many things you can have. What is it you want to do? It is not just you want to achieve the goals. When you have fixed the goals, go into the infrastructure necessary to achieve the goals. You have it. Now you mentioned one point. I want to start a school. Now you want to start a school for a business enterprise or as a social activity. If it is a social activity, be ready to invest without returns. It's a business activity, then calculate the investments and returns, break even, etc. Then make a decision. Don't mix up both. Don't say I am doing a social activity, I want profit out of this. It won't come. Now, to start a small school, even pre-KG, right, you want to start. You need to have good infrastructure, good teachers, and good market which can afford that kind of money. And you must be ready to invest a minimum of 10 lakhs, maximum of 30 lakhs. If you have that money in the pocket, go ahead. If you don't have money in the pocket, don't talk about it. Very important. Don't start anything that you can't finish. Know the finishing line, then start. This is my advice. Okay? Don't just jump into conclusions. Discuss. Think it over again and again. No.